மேனேஜர் நீங்களா? இது என்ன அக்கிரமம்? என்ன ஓடாத? நான் யார் தெரியுமா? மாயா. அட பாவி, என் பிள்ளை வேட்டைக்கு போன சமயத்துல மாற வேஷம் போட்டுக்கிட்டு வந்து கொள்ளைய அடிக்க, இப்ப ஏற்பட்ட அயோக்கியனான உன் கையில எங்க எஸ்டேட்டை ஒப்படைச்சது எவ்வளவு பெரிய தவறுங்கிறது இப்போதான் புரியுது. சத்தம் போடாதே. ஐயோ, அப்படியே யார் நீ? எத்தனுக்கு எத்த என் பேரு கார்மேகம். ஓடு முட்டையை கீழே. ஓடு முட்டையை கீழே. உண்டு வரும் மேல. ஐயா, என் உயிரை காப்பாத்துங்க. ரொம்ப நன்றி. ராமி, என் பேர் கார்மேகம். குதிரையை பழக்கி வேடிக்கை காமிச்சு அதுல வர வருமானத்துல வாழ்க்கை நடத்துற ஒரு ஏழைங்க. உன்னை சுட்டுட்டு ஓடினானே, அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அப்ப ஒரு திருட்டு பையன் என் குதிரையை கேட்டான், கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். பின்னால துரத்திட்டு வந்து சுட்டுட்டான். என்ன சுட்டதும் இல்லாம குதிரையை சுட்டுட்டான். குதிரை செத்து போச்சு. இனிமே நான் எப்படி வாழ்றதுன்னு எனக்கு தெரியலைங்க. கவலைப்படாத, எனக்கு பெரிய எஸ்டேட் இருக்கு. உனக்கு வேண்டிய உதவியெல்லாம் நான் செய்வேன். என்ன காரணம் அங்கே நிக்கிறேன்? ஐயா, இவரு எஸ்டேட் மேனேஜர். எங்க குடும்ப நன்மையில கண்ணும் கருத்துமா இருக்கிறார். மேனேஜர், இவர் பேர் கார்மேகம். நான் வேட்டைக்கு போயிட்டு வர வழியில திருடங்க சேர்ந்து காப்பாற்றேன். திருடை வந்தா? ஐயா, இவனை போய் மேனேஜர் வச்சிருக்கீங்களே, அதுக்குள்ள வேகமா குதிரையை தட்டிக்கிட்டு வந்துட்டியா? என்ன உளற? இவருக்கு குதிரை ஓட்டவே தெரியாது. ஏன் மேனேஜர், உங்க கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்க? ஆமா சார், வெகு காலத்துக்கு அப்புறம் இப்பதான் அந்த விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எந்த விஷயம்? என் தாயாருக்கு ஒரே சமயத்துல 2 ஆண் குழந்தைகள் பிறந்து ராமு சோமுன்னு பேர் வச்சாங்க. வாலிப பருவம் வந்ததும் அங்க அமைப்பிலையும் முகஜாடையிலையும் 2 பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால ராமு யாரு சோமு யாருன்னு
மத்தவங்க என்ன பெத்தவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. அதுல ராமுதான் சார்னா. அப்போ இன்னொருத்தர் அவன் தான் சோமு. ஊருக்கு அடங்காத உதாரியா போயிட்டான். அவனை நான் பார்த்து பல வருஷங்களாச்சு. அப்போ கார்மேகம் சொன்னது அவனைத்தான் இருக்கலாம். ஏன் மேனேஜர் சார் இத்தனை நாளா ஏன் இந்த விஷயத்தை கிட்ட சொல்லல? நல்ல விஷயத்தை பத்தி பல தடவை சொல்லலாம், கெட்ட விஷயத்தை பத்தி ஒரு தடவை கூட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் சார். அதனால குட். கார்மேகம் இப்ப என்ன சொல்ற? ஐயா, மேனேஜர் சொல்றது உண்மையாத்தான் தோணுது. ஏன்னா அவன் அடிபட்ட ரப்பர் பந்து மாதிரி எப்பவும் துள்ளிக்கிட்டு இருப்பான். ஆனா இவர் மலை அடிவாரத்து நீரோட மாதிரி தெளிவா அமைதியா இருக்கிறாரு. இப்போவாவது உன் சந்தேகம் தீர்ந்தது. கார்மேகம் கவலைப்படாத. அவன் சகோதரனை கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அவனை சகோதரன் இன்னொரு சொல்லாதீங்க சார். அவன் ஒரு திருடன். அவனை பிடிச்ச போலீஸ்ல ஒப்படைச்சாத்தான் என் கௌரவத்தை நான் காப்பாத்திக்க முடியும். கரெக்ட். மேனேஜர், கார்மேகம் இங்கே இருக்கட்டும். அவனை கவனிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய. எஸ். குட் நைட். என்னது நடுராத்திரியில வேட்டை முடிச்சிட்டு இப்பதான் வரீங்களா? ஊருக்கெல்லாம் விடிஞ்சாச்சு, உனக்கு மட்டும் நின்றாதியா? குளிருது. போடா போய் குதிரை. ஹாய் ரம்மி, குட் மார்னிங். என்னடா அது, என்னைக்கு 10 மணிக்கு எந்திரிப்ப, இன்னைக்கு நான் விடிய காலையில எந்திரிச்சுக்கிட்டு குட் மார்னிங் வேற சொல்றேன். ஆமா ரம்மி, இனிமே தலைக்கோழி கூவும் போது எந்திரிச்சு தயாரா இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஏன் அப்படி? ஏன்னா அதிகாலையில் எந்திரிச்ச உடனே படிக்கிறதும் சொல்றதும் கேட்கறதும் தான் மனசுல சுலபமா பதியும்னு பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. அது மாதிரி உன் மனசுல சுலபமா பதியணும் அப்படிங்கிறதுக்காக அன்னாடும் காலங்காத்தால வந்து உங்ககிட்ட காதல் கதை பேசுவேன். நீ தயாரா இரு. இப்ப நான் குதிரை தேய்க்க போறேன். வர காத்தால வந்து காதல் கதை பேசி மனசுல பதிய வைக்கிறியா? நாளைக்கு காலையில வா, என் கை விரல் அஞ்சையும் உன் கன்னத்துல பதிய வைக்கிறேன். விடிய காலையில எந்திரிக்கிறாராம். குட் மார்னிங்க, மூஞ்ச பாரு மூஞ்சிய. அந்த திருடன் மேனேஜர் கூட பிறந்த சகோதரனா? ஆமா, 2 பேரும் இரட்டை பிள்ளைகள். உனக்கு நல்லா தெரியுமா? சந்தேகமே இல்ல. கொஞ்சம் முன்னால சொன்ன பாருங்க, கார்மேகங்கிற ஒரு ஆளை பத்தி. அவன் கூட முதல்ல மேனேஜர் பார்த்ததும் திருடன் நினைச்சு பயந்துட்டான். அப்புறம் மேனேஜர் விவரமா சொன்ன பிறகுதான் அவனுக்கும் புரிஞ்சது. ஏன் எனக்கு கூட தெளிவாச்சு. என்னமோப்பா, நம்ம எஸ்டேட் சம்பந்தப்பட்ட முக்கியமான பத்திரங்களை எடுத்துட்டு போயிருக்கான். அதை வச்சு அவன் ஏதாவது செய்துட போறான். அதான் எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்கம்மா, பத்திரத்தையும் பணத்தையும் கைப்பற்றாம நான் விடவே மாட்டேன். பயப்படாதீங்க. என்ன கார்மேகத்துக்கிட்ட இருக்கிற பணத்தையும் பத்திரத்தையும் எப்படியாவது கைப்பற்றணும். செஞ்சிடுவோம். அது மட்டுமல்ல, அந்த பாபுவின் தோலை உரிச்சு அவன் கருங்க. இந்த மாதிரி துண்டு துண்டா வெட்டுன்னு அவ்வளவுதானே? இது என்னென்ன பிரமாதம். வாங்கட அண்ணே, மற்றவங்களுக்கு சிறுத்தை, நமக்கு நாய்க்குட்டி மாதிரி.